ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கங்கள். இந்த ஆவணி மாதம் மகர ராசிக்கு நல்ல பலன்கள் அதிகமாகவும் கெடுதலான பலன்கள் குறைவாகவும் நடக்கக்கூடிய மாதமா இருக்கும். குருவோட பார்வையில மகர ராசி இருக்குன்னாலும் சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். வீண் செலவுகள் குறையும். செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து வரவுகள் அதிகரிக்கும், வேலையும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் மனமகிழ்ச்சியை ஆவணி மாதத்துடைய பிற்பகுதியில் அனுபவிப்பாங்கன்னு சொல்லலாம். உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய நபர்கள் உங்களுக்கு ரொம்ப விசுவாசமாக இருப்பாங்க. சக ஊழியர்கள் கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையை கடைபிடிக்கணும். உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவு கருத்தை நீட்டுவாங்க. அதனால உத்தியோகம் தெளிவாகவே போகும்னு சொல்லலாம். மனக்குழப்பங்கள் குறையும்னு சொல்லலாம். பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமா இது விளங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இடமாற்றம் சம்பந்தமா முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கு வெற்றி கிடைக்கிற ஒரு மாதமா இது அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இது ஆதாயமான மாதமா இருக்கலாம். ஆடை ஆபரண தொழில், இரும்பு, எரிபொருள், கட்டுமான பணிகள், நில விற்பனை, விவசாயம், ஆலயம் தொடர்பான தொழில்கள், எலக்ட்ரிக்கல், அரசு சம்பந்தப்பட்ட ஒப்பந்தத்துல தொழில் பண்றவங்க இவங்களுக்கெல்லாம் இது யோகமான ஒரு நேரமா அமையலாம். அரசு அனுகூலங்களும் உண்டு. குடும்பத்துல மனமகிழ்ச்சி உண்டு. ஆனாலும் உங்களுடைய வார்த்தைகள்ல கவனம் வேணும். 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தை அஷ்டமாதிபதி சூரியன் பார்க்கறதுனால, 2ல ராகு இருக்கிறதுனால நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளை பார்த்து பேசணும். நீங்க வார்த்தைகள் சரியா பேசணும்னா அது குடும்பத்தோட நிம்மதியை கெடுக்கும். புதனும் பார்வையிடுறதுனால பக்குவத்தோட பேசுனீங்கன்னா அது குடும்ப நிம்மதியை காக்கும். வாழ்க்கை துணையோட ஒற்றுமை அதிகரிக்கும். அதனால குடும்பத்துல சந்தோஷமும் அதிகரிக்கும். செப்டம்பர் 1க்கு மேல பிள்ளைகளுடைய போக்குல வளர்ச்சி தெரியும். அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அவங்களுடைய படிப்புலையும் ரொம்ப முன்னேற்றம் தெரியும். பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. செப்டம்பர் 1க்கு மேல அவங்களுடைய ஆரோக்கியம் அதிகரிக்கும். தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் வரும்போது தலைவலி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு செப்டம்பர் 1 வரை அஜீரண கோளாறு அல்லது வயிற்றுப்போக்கு ஏற்படும். படித்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி மாணவர்களாக இருந்தால் ரொம்ப ஆக்கப்பூர்வமா செயல்படுவாங்க. இந்த மாதம் மிகுந்த நன்மைகளை செய்யும். ஆனா கேளிக்கையை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இது யோகமான மாதம் சொல்லலாம். வரன் அமையக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. சுபகாரியங்களை நடத்த திட்டமிட்டிருக்கும் மகர ராசிக்காரர்களாக இருந்தால் அவங்களுக்கு காரியம் வெற்றிகரமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடத்த திட்டமிட்டவர்கள் வெற்றிகரமாக அதை செய்வதும், படிக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய படிப்புல முன்னேற்றம் காண்பதும், தங்கம் சம்பந்தப்பட்ட சேமிப்பை உயர்த்துவதும் இந்த மாதத்துடைய சிறப்பு பலன்களா சொல்லலாம். இந்த மாதம் உங்களுடைய நன்மையை நீங்க அதிகரிச்சுக்கிறது. முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். தீமைகளை நீங்க குறைச்சிக்கிறது நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் திருப்பதி வெங்கடாஜலபதி, திருப்போரூர் முருகன், தீர்த்தனகிரி சிவ கொழுந்தீஸ்வரர்,